வணக்கம் நண்பர்களே. ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு டபுளா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் 8 லைன்ஸை வந்து சின்னதும் பெருசுமா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரோட உள்பகுதியை அதை மடித்து விட்டுட்டு நான் கேக் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பிடிச்சவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த மாதிரி விஷ் பண்ணுறத க்ரீட்டிங் கார்டாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது மெமரிஸாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஒரு பர்த்டே க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். அந்த கேக்கை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கேக்கை சுற்றி அங்கங்கே கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனல் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆனது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான். மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நம்ம சேனல் க்ரோத் ஆகணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த கேக்கை சுற்றி கிஃப்ட்டு, சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது பர்த்டே கார்டு அப்படிங்கிறனால ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எழுதிட்டு நம்மளோட கிரீட்டிங் கார்டை முடிச்சுக்கிறோம். இதோட மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் 4 or 5 லைன்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பிக் அண்ட் ஸ்மாலாக ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆயிருக்குன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான். இன்னும் நம்ம சேனல் க்ரோத் ஆகணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிடுறீங்களா? இந்த 4 or 5 லைன்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரோட இன்சைடில் வந்து எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க இந்த கட் பண்ண பேப்பர் எல்லாத்துக்குமே. கிறிஸ்மஸ் பாப்அப் கார்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்காக கிஃப்ட்டு, சாக்லேட்ஸ், கலர் லைட்ஸ், ஸ்னோமேன் எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரா பண்ணி கலர் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து கலர் லைட்டு, ஸ்டார் எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரா பண்ணி அதுக்கும் ஏற்ற மாதிரி கலரை கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது கிறிஸ்மஸ் டே பாப்அப் கார்டு அப்படிங்கிறனால இதில் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூன்னு எழுதிட்டு அங்கே ஹார்ட்டின், ஸ்டார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணிவிட்டு இந்த A4 ஷீட்டை அப்படியே ஒரு கலர்டு A4 ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட அழகான பாப்அப் கார்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் லேம்பை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து 2 அகல் விளக்கை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 2 அகல் விளக்கு கீழேயுமே வந்து ஒரு பிளேட்டில் பொரியும் லட்டு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு சைடில் வந்து கும்பம் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் கீழேயும் ஒரு பிளேட்டில் வந்து வெத்தலைப்பாக்கு, பழம், பூ எல்லாமே இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு ரைட் சைடில் வந்து பன்னீர் கும்பா ட்ரா பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகிருக்குன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான். அதனால மறக்காமல் இன்னும் நம்ம சேனல் க்ரோத் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கலர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த A4 ஷீட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவுட் சைடில் 2 கட் வந்து சிசர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை இன்சைடாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதில் லேம்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விஷ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனோட விஷ் பண்ணினா நம்மளோட அழகான கார்டு ரெடி.